எப்படி ஒரு புது ஹேபிட்டை நமக்குள்ள கொண்டு வருது? ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. சுரேஷ் அப்படிங்கிறவன் நியூ இயர்க்காக வெயிட் பண்ணுவான். நியூ இயர் வந்தக்கப்புறம் சில ரெசல்யூஷன்களை எடுக்க ஆரம்பிப்பான். அதாவது நான் இந்த வருஷத்துலேருந்து ஜிம்முக்கு போக ஆரம்பிப்பேன், நான் இந்த வருஷத்துலேருந்து படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சில ஹேபிட்ஸ்களை அவன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பான். அவனை சுற்றி இருக்க எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷனா நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு ஏளனமாக சிரிச்சிட்டு போவாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க அவன் தொடர்ந்து ஒரு வாரமாக ஜிம்முக்கு போயிட்டு இருக்கான், தொடர்ந்து ஒரு வாரமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாருமே அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி 2வது வாரமும் வந்தது. இவ்வளோ நாள் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுகள்லாம் சாப்பிடாம அந்த ஆசையை அவன் அடக்கி வச்சிருந்தான். ஆனால் இப்போ அவங்க வீட்டில் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இதை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் அதை சாப்பிட்டுடுறான். இந்த வாரம் அவன் ஒரு நாள் ஜிம் போகிறத மிஸ் பண்ணுறான். அடுத்த வாரமும் அவன் ஜிம் போகிறான். அதே மாதிரி ரோட்டில் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுகளை பார்க்குறான். ஸோ இன்னைக்கு மட்டும் சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சி சாப்பிட்றான். நாள் போக போக ஜிம் போகிறது அப்படின்றது கம்மியாக ஆரம்பிச்சுது. அவனுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றதுன்றது அதிகமாக ஆரம்பிச்சுது. அதாவது பழையபடியே அவன் வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிச்சுது. இது சுரேஷோட ஸ்டோரி மட்டும் இல்லை, மெஜாரிட்டியான இருக்கிற நம்மளோட ஸ்டோரி தான். நம்ம எப்போவுமே நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில லிஸ்ட் ஆஃப் ஹேபிட்ஸை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் காலம் போக 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 அதை நம்ம கைவிட்டுருவோம். ஏன் நம்மளால் ஒரு ஹேபிட்டை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அந்த ஹேபிட்டை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். அது பண்ணாமல் இருக்கிறதால தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எல்லாருமே நம்மளோட ஹேபிட்ஸை எப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடுறோம். யூடியூப்பில் லட்சக்கணக்கான வீடியோஸ் வருது. அதில் ஒரு வீடியோவை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்பொழுது நம்ம கீழே இருக்க மற்ற வீடியோவும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி நம்ம 10 வீடியோ பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த 10 வீடியோலையும் டிஃப்ரெண்டான டெக்னிக் சொல்லியிருப்பாங்க. அந்த 10 வீடியோவில் இருக்க 20 டெக்னிக்கையும் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு டெக்னிக்கையும் நம்ம உருப்படியாக செயல்படுத்த மாட்டோம். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ சூஸ் பண்ணுங்க. அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சு பாருங்க. அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜிக்கோ இல்லை வேறு டெக்னிக்கோ மாறிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம வாழ்க்கையில் நல்ல ஹேபிட்டுகளை கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் இருக்க கெட்ட ஹேபிட்டுகளெல்லாம் கொண்டு போகணும். அதாவது கெட்ட ஹேபிட்லேருந்து நம்ம வெளியே வரணும். ஸோ பேட் ஹேபிட்டை நம்ம வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் கியூ. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு பேட் ஹேபிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேட் ஹேபிட் தூண்டப்படுறதுக்கான காரணம் இந்த கியூ தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் அடிக்டோ இல்லை சோஷியல் மீடியா அடிக்டாவோ இருக்கலாம். நீங்கள் இப்போ சோஷியல் மீடியா அடிக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, ஏதோ ஒரு க்ளூவை பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமையோ இல்லை சோஷியல் மீடியாவோ யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த சைடில் இன்ஸ்டாகிராம் இருக்கிறத பார்க்குறீங்க. அதனால நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம்குள்ளே போகிறீங்க. இந்த மொபைல் ஃபோன் அடிக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேமோ இல்லை ஒரு ஆப்போ தான் உங்களோட கியூவாக இருக்கும். ஏன்னா அது இருக்கிறத பார்க்கும்போது தான் நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளேயோ இல்லை அந்த கேம்குள்ளேயோ போக ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கியூவை எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா அடிக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவலையே படாமல் அந்த சோஷியல் மீடியாவை அன்இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் அடிக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேமை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா அன்இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஸை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால் அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு டெய்லி ஸ்மோக்கராக இருந்தாலோ இல்லை டெய்லி ட்ரிங்கராக இருந்தாலோ உங்களுக்குன்னு ஒரு கியூ அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேரும்பொழுது ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பொட்டி கடையோ இல்லை சிகரெட் கடையோ நீங்கள் தாண்டும்போது நான் சிகரெட்டை ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோண வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த சிகரெட்டை ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த கியூவை மிஸ் பண்ணணும். அதாவது அந்த வழியை விட்டுட்டு நீங்கள் ஒரு புது வழியை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு போகிறதா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பான் அடிக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக இருக்கும்போது அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுதான் உங்கள் கியூ. அப்போ அந்த கியூவை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த பான் பார்க்காம இருக்க முடியும். அப்போது நீங்கள் தனிமையாக இருக்கிறத விட்டுட்டு எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா பேட் ஹேபிட்ஸ்க்கும் ஒரு கியூ இருக்கும். ஸோ அந்த கியூவை நீங்கள் எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேட் ஹேபிட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட முடியும். செகண்ட் விஷயம், நம்ம மூளைக்கு பேட் ஹேபிட்டை கஷ்டமான ஒரு விஷயமா ஆக்கணும். ஏன்னா நம்ம மூளைக்கு எப்போவுமே ஈஸியான விஷயம் தான் பிடிக்கும். அதனால் ஈஸியான விஷயத்தை தான் நிறைய பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜிம்முக்கு போகணும் இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு உருப்படியான வேலையை பண்ணுறதால நம்ம டோபமின் செக்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே ஒரு விஷயம் ஈஸியாக நம்மளால் பான் பார்க்கறதாலேயே டோபமினை செக்ரேட் பண்ணிட முடியும். அப்போது நம்ம மூளை இந்த 2 விஷயத்தில் எது ஈஸி அப்படின்னு யோசிச்சு அதை தான் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் இங்கே நிறைய பேர் பானுக்கு அடிக்டாக இருக்காங்க. அதாவது நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டை நீங்கள் அடுக்கி வச்சுருப்பீங்க.
அப்படி அடுக்கி வைக்கும்போது உங்களுக்கு பசி எடுக்கும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் திறந்து பார்ப்பீங்க. அந்த எண்டு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையும் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஜங்க் ஃபுட் கிடைக்கிற விஷயத்த கஷ்டமாக மாற்றணும். அதாவது ஜங்க் ஃபுட் நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஜங்க் ஃபுட் வாங்கணும் அப்படின்னா கடைக்கு போய் தான் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜை போய் திறந்து பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது ஹெல்த்தியான ஃபுட்ஸாக உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுக்கு எப்பயாச்சும் பசிக்குது அப்படின்னு தோணும் போது நீங்கள் வெளியில் போய் கடைக்கு போய் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஹெல்த்தியான ஃபுட்டையே நான் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களோட பேட் ஹேபிட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் ஏதாச்சும் யோசிக்க ஆரம்பிச்சு திரும்பி உங்களோட பேட் ஹேபிட்குள்ளே நீங்கள் விழ அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பேட் ஹேபிட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல குட் ஹேபிட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தேவையான நல்ல ஹேபிட்டை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அந்த நல்ல ஹேபிட்டை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு விஷயம், அதாவது கியூ. இந்த கியூவே நம்ம திரும்பி யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெடிடேஷனை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் டெய்லியும் மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கியூவை எடுத்துக்கணும். அந்த கியூ பக்கத்தில் உங்களோட ஹேபிட்டை வைக்கணும். அதாவது இதை இன்னொரு வேர்டில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ஹேபிட்டை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஹேபிட் பக்கத்தில் ஒரு புது ஹேபிட்டை நீங்கள் வைக்க ஆரம்பிக்கணும். அதாவது இந்த இடத்துல நீங்கள் மெடிடேஷன் அப்படிங்கிற ஹேபிட்டை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போது காலையில் எழுந்த உடனே சூரிய ஒளி என் மூஞ்சில் பட்டக்கப்புறம் நான் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ சூரிய ஒளி அப்படிங்கிறது தான் உங்களோட கியூ. அப்போ எப்பெல்லாம் நீங்கள் காலையில் எழுந்துச்சி உங்கள் மூஞ்சில் சூரிய ஒளி படுதோ அதுக்கப்புறம்லாம் நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்லை நீங்கள் எப்போவுமே பண்ணிட்டு இருக்க பழைய ஹேபிட் பக்கத்தில் கூட உங்களோட புது ஹேபிட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் எழுந்துச்சி பல்லு தேய்க்கிறீங்க. பல்லு தேய்ச்சி முடிச்சக்கப்புறம் நான் மெடிடேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பல்லு தேய்க்கிறது அப்படிங்கிறத டெய்லியும் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் டெய்லியும் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தாட் வரும், ஓகே இதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் பண்ணோம் அப்படிங்கிறது. இந்த டைம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கரெக்டான கியூ. அதாவது டெய்லியும் வரக்கூடிய ஒரு கியூவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இல்லை அப்படின்னா டெய்லியும் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் பக்கத்தில் உங்களோட புது ஹேபிட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களோட கியூவை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களோட கியூவை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் வந்து ரொட்டீன். அதாவது நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க, இல்லை நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ரொட்டீனை நீங்கள் பெருசாக வச்சுக்கிறீங்க. அதாவது அந்த ஹேபிட்டில் இருக்க உங்களோட கோலை நீங்கள் பெருசாக வச்சுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் ஏஞ்சி மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி நான் 10 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் புக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் இந்த வாரத்துக்குள்ளேயே ஒரு புக்கை படித்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும் நான் டெய்லியும் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, உங்களோட கோலை பெருசாக வைக்கிறது. இன்றைக்கி நான் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் 5 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணுறேன், இன்றைக்கி நான் 3 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களோட கோலை சின்னதாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் புக்கு படிக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் 2 பேஜ் படித்து முடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நான் 3 நாளாச்சும் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம மூளைக்கு ஈஸியான விஷயங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நம்மளோட நல்ல ஹேபிட்டில் இருக்க கோலை சின்ன விஷயமா ஈஸியான விஷயமா நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் டெய்லியும் ஒரே ஒரு பேஜ் தான் படிக்கணுமா, டெய்லியும் 5 நிமிஷம் தான் மெடிடேஷன் பண்ணணுமா, இல்லை ஒரு வாரத்துக்கு 3 நாள் நான் ஜிம்முக்கு போனேன்னா என் பாடி எப்படி வளரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ரெகுலராக பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இது மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம், உங்களோட கோல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட 2வது விஷயம், உங்களோட கோல்ஸை நீங்கள் கம்மியாக வச்சுக்கணும், இல்லை உங்களோட கோல்ஸை உங்கள் மூளைக்கு ஈஸியான மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி 3வது விஷயம் ரிவார்ட் அப்படிங்கிறது நம்ம மூளைக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மூளை வந்து டோபமைனை செக்ரீட் பண்ணுறதுக்கு நார்மலான விஷயங்கள் வாழ்க்கையில் பண்ணும்பொழுது ரொம்ப லேட்டாக நம்மளோட டோபமைன் அப்படிங்கிறது செக்ரேட் ஆகுது. ஆனால் நம்ம ஈஸியாக நம்ம ஃபோன் வழியாக நம்ம ஏதோ ஒரு ஆப்பை யூஸ் பண்ணும்போதோ இல்லை நம்ம ஏதோ ஒரு படம் பார்க்கும்போதோ நம்மளோட டோபமைன் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக வர ஆரம்பிக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு புது ஹேபிட்டுக்கும் அதுக்கான ரிவார்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் நம்ம பாடி பில்ட் ஆகி நம்ம எல்லாருக்குமே அழகாக தெரியும், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு நம்ம ஜிம்முக்கு போவோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இது எல்லாமே நடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ரிவார்டை நீங்கள் சீக்கிரமாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம்முக்கு போய் முடிச்சுட்டு நான் எனக்கு ஃபேவரட்டான நான்வெஜ்ஜை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் ஜிம்முக்கு போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம்
இதுக்கு அடுத்து நான் ஃபேவரட்டான என்னோட ஃபுட்டை சாப்பிட போகிறேன், அதனால இந்த ஒர்க் அவுட்டை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி நான் ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் தான் என்னோட ஃபேவரட்டான ஃபுட்டை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்முக்கு டெய்லியும் போக ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா இத்தனை பேஜை நான் படித்து முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச ஒரு வெப் சீரிஸையோ இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு வீடியோவோ நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போது நீங்கள் படித்து முடிச்சக்கப்புறம் உங்களோட ஃபேவரட்டான வெப் சீரிஸையும் உங்களோட ஃபேவரட்டான வீடியோஸும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த டெக்னிக்ஸை வச்சு உங்களால் பேட் ஹேபிட்லேருந்து வெளியே வரமோ அந்த இடத்துல குட் ஹேபிட்டையும் இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸும் லைஃப் சேஞ்சிங் ப்ராக்டிஸை பற்றியும் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, bye from ரேஷ்மன்.